ஹே ஹாய், நான் கிருபாகரன் ராஜேந்திரன். வெல்கம் டு க்ரோ தமிழ் சேனல். ஸோ 2024 வந்துருச்சு. ஸோ இந்த இயரில் உங்களோட மெயின் ரெசல்யூஷனே வந்து நான் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் இருந்ததுன்னா, அதுக்கான கரெக்ட் பாத் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறோம். எப்படி ஒரு ப்ரோ ட்ரேடர் ஆகிறது, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகிறதுக்கு என்ன பாத் ஃபாலோ பண்ணணும், அதுதான் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்னென்னா ட்ரஸ்ட் பட் வெரிஃபைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன யூடியூப் சேனல் பார்த்தாலும் சரி, என்ன இன்ஸ்டாகிராம் பார்த்தாலும் சரி, எந்த எக்ஸ்பர்ட்டை ஃபாலோ பண்ணாலும் அவங்க என்ன ஒரு விஷயம் ட்ரேடிங் ரிலேட்டடாக ஷேர் பண்ணாலும் அதை பிளைண்டாக பிலீவ் பண்ண வேண்டாம். அதை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், பட் நீங்கள் தான் அதை வெரிஃபை பண்ணணும். ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லிட்டாங்க, நம்ம இனிமேல் அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் அமையலாம், இல்லை ஒஸ்ட்டாகவும் அமையலாம். ஏன்னா எல்லா ஒரு அட்வைஸுமே எல்லாருக்கும் ஆப்டாக கரெக்டாக இருக்காது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஓகே எப்போல்லாம் வந்து ஒரு ஸ்டாக் 200 டே மூவிங் ஆவரேஜ் மேலே போகுதோ அப்போ வாங்குங்க, எப்போல்லாம் ஒரு ஸ்டாக் 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழே போதோ அப்போ விற்றுருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஜஸ்ட் பிகாஸ் உங்கள் முன்னாடி நான் உட்காந்துட்டு பேசுறதுனால நான் சொல்கிறது கரெக்ட் ஆகிடாது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் சொன்ன அந்த விஷயத்தை ஒரு ட்ரேடிங் வியூ சார்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ரிலையன்ஸோட சார்ட் ப்ளாட் பண்ணுங்கள். ப்ளாட் பண்ணிவிட்டு அதில் 200 டே மூவிங் ஆவரேஜை ப்ளாட் பண்ணுங்கள். ப்ளாட் பண்ணிவிட்டு நான் சொன்ன ஒரு விஷயத்தை கரெக்டாக இல்லையான்னு சும்மா ஒரு 6 months ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்து மேனுவலாக செக் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஸ்டாக் 200 டே மூவிங் ஆவரேஜ் மேலே இந்த இடத்துல போயிருக்கு. ஸோ 2000 rupees பை. அண்ட் திருப்பி பார்த்தீங்கன்னா 2300 வரும்போது 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழே போயிருக்கு. ஸோ இப்போ செல். ஸோ மொத்தமாக 300 ப்ராஃபிட். அந்த மாதிரி ஒரு 6 மாதம் அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை எடுத்து மேனுவலாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு ஓகே இவர் சொல்கிறது கரெக்டு தான், ஐ ஷுட் ஃபாலோ அப்படின்னா அந்த கன்விக்ஷன் ஜாஸ்தியாக வரும். இல்லைனா நிறைய பேர் சொல்கிறத கேட்டு எதை ஃபாலோ பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் உங்களோட லேர்னிங் கர்வில் என்ன இருக்கணும்னா வெரிஃபை பண்ண ஆரம்பிங்க. அது சிம்பிளான ஒரு ப்ராசஸ், பட் அதுதான் உங்களுக்கு கன்விக்ஷன் ஜாஸ்தியாக கொடுக்கும், அதுதான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸும் கொடுக்கும். ஸோ ப்ரூஸ்லியோட ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குது, ஐ ஃபியர் நாட் த மேன் ஹூ ஹஸ் ப்ராக்டிஸ்ட் 1000 kicks one time, பட் ஐ ஃபியர் த மேன் ஹூ ஹஸ் ப்ராக்டிஸ்ட் 1 kick 1000 times. ஸோ இதில் என்னென்னா, நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் ப்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் மல்டிபிள் விஷயத்தை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது எதுலேயுமே நீங்கள் ஒரு ப்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலில் ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மொமெண்டம் ட்ரேடிங் கரெக்டாக வருதா, பொசிஷன் ட்ரேடிங் கரெக்டாக வருதா, இல்லை இன்ட்ராடே ட்ரேடிங் கரெக்டாக வருதா, இதில் எது எனக்கு சூட் ஆகும், என்னோடய ஒர்க் இல்லைனா நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், என்னோடய நேச்சருக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த இயர் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கான அவுட்கம் பெட்டராகவே இருக்கும். என்னோடய ஓவரால் ட்ரேடிங் ஜர்னியில் ஒரு விஷயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இவ்வளோ நாள் நான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒவ்வொருத்தருக்கும் அது மாறிட்டே இருக்கும். பட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்றது வந்து காமன் எலமெண்ட். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறினா கூட நம்பர் ஆஃப் சைஸ் ஆஃப் ரிஸ்க் தான் மாறுமே தவிர அதோட கோர் எலமெண்ட் மாறாது. ஸோ ரிஸ்க் இஸ் வாட் யூ டோன்ட் சீன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதோட ஒர்ஸ்ட் கேஸ் அவுட்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்களே கேளுங்க. ஓகே, இந்த பர்டிகுலர் ட்ரேட் நான் எடுத்துட்டேன், ஒரு ஆப்ஷன் ஷார்ட் செல்லிங் நடத்துட்டேன், நாளைக்கு மார்க்கெட் ஒரு 1000 points கேப் டவுன் ஆச்சுன்னா நான் எவ்வளோ லூஸ் பண்ணுவேன்? இதெல்லாம் தான் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ. நார்மல் சினாரியோ என்னென்னா, ஓகே நான் 100 rupees எடுத்திருக்கேன், இன்கேஸ் அது 120 மேலே போயிடுச்சுன்னா, நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன் 100ல் 120 மேலே போயிடுச்சுன்னா நான் விற்றுருவேன் அப்படின்றது ஒரு ரிஸ்க்கு. ஆனால் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 120ல் ஓப்பன் ஆகிறதுக்கு பதிலாக 1200ல் ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளோட லாஸ் எவ்வளோ இருக்கும்? அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுதான் ஒஸ்ட் கேஸ் சினாரியோவை எதிர்பார்த்து நீங்கள் உங்களோட ஓவரால் ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பொசிஷன் சைஸ் கம்மியாகும். ஓகே இந்த மாதிரி சான்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ நான் இவ்வளோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வாங்கினேன்னா இந்த சான்ஸ் நடந்ததுன்னா நான் அதிகமாக லூஸ் பண்ணிடுவேன், ஈவன் என் கேபிட்டலே ப்ளோ அப் ஆயிரும், அதனால் அவ்வளோ பண்ணக்கூடாது, ப்ராபப்ளி 1/10 ஆஃப் த ட்ரேட் தான் நான் எடுக்கணும். இந்த மாதிரி உள்ள ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தாட் ப்ராசஸ் மாறும். ஸோ எப்போவுமே ஸ்டாப் லாஸ் இருக்கிறது மட்டும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை, ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்னென்னு கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேடை அலைன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் திங், ஸ்கேலிங் அப் த கேபிட்டல். நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்கன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் 1 லட்சம் இருக்குன்னா அந்த 1 லட்சத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு ட்ரேடில் போடாமல் அதை ரிஸ்க்காக மாற்றிடுங்க. ஓகே, ஒரு ட்ரேடில் நான் மேக்ஸிமம் 10,000 தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ தட் உங்களோட லாஸ் ஓவராலாக அந்த பர்டிகுலர் ஸ்டாப் டோட்டலாக அந்த ஆப்ஷன் 0 ஆனால் கூட ஸ்டில் மேக்ஸிமம் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்னால் 10% தான் நான் லூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் உள்ளே வரும்போது உங்களோட ஓவரால் ட்ரேடிங் கேபிட்டலை ஈஸியாக ஸ்கேல் பண்ணலாம், ஈஸியாக காம்பவுண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மணி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸை பற்றியும் நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் நெக்ஸ்ட், பேக் டெஸ்ட்டுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை டெஸ்ட் பண்ணணும்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிள் இல்லை. உங்களுக்கு பைத்தான் தெரியணும், ஜாவா தெரியணும், நிறைய இருந்தது. இப்போல்லாம் மல்டிபிள் நோ கோட் பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்குது.
ஸோ உங்களுக்கு கோடிங் தெரியாமலாம் கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்க, இல்லை ஒரு ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்க. எனக்கு வந்து ஒரு ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது, இது முன்னாடி ஹிஸ்டாரிக்கலாக நான் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும், இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வயபிளாக இருக்குது, இது பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளி வயபிளாக இல்லை, நம்ம இனிமேல் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை மேனுவலாக காசு போட்டு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் கையை சுட்டுக்கிட்டு இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறத விட பேக் டெஸ்ட்டில் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு கிளியராக உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட போகுது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களோட ரியல் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறது தான் பெட்டர் சஜஷன். ஸோ எப்போவுமே உங்களோட ட்ரேடிங் டெசிஷன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒன்ஸ் ட்ரேடிங் ஐடியா கிளியராக இதுதான் என்னோட ட்ரேடிங் ஐடியான்னு உங்கள் மைண்டில் வந்ததுக்கப்புறமா அதை கொண்டு போய் ஒரு பேக் டெஸ்டிங் பிளாட்ஃபார்மில் டெஸ்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் மட்டும் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ப்ரோ ட்ரேடருக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கும் ஒரு முக்கியமான எலமெண்ட் டியூரிங் த இனிஷியல் ஃபேஸில் என்னவாக இருக்கும்னா, ஒரு பர்டிகுலர் பிளான் எடுத்துகிட்டு அதை கம்ப்ளீட்டாக ஸ்டிக் பண்ணுது. அப்போ தான் அந்த ட்ரேடிங் சைக்காலஜி டெவலப் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரேடிங் பிளானோ இல்லை ட்ரேடிங் ரூல்ஸோ இந்த மணி மேனேஜ்மெண்ட் இருந்தால் மட்டும் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆக முடியாது. அந்த பர்டிகுலர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ப்ரிசைஸாக ஃபாலோ பண்ணுறோமா இல்லையான்றது நமக்கு தெரியணும். அதுக்கு ஒரே வழி என்னென்னா, அந்த எனி கைண்ட் ஆஃப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களோட ஃபுல் கேபிட்டல் எடுத்துகிட்டு போய் அதில் ட்ரேட் பண்ணாமல் அதை அட்லீஸ்ட் ஒரு 100 நாளைக்கு 100 டேஸ்க்கு ப்ரிசைஸாக ஒரே ஒரு லாட்டை வச்சு உங்களால் ட்ரேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களோட சைக்காலஜி உள்ளே வரும். ஓகே, மார்க்கெட் இன்கேஸ் புல்லிஷாக இருந்ததுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும், மார்க்கெட் பேரிஷாக இருந்ததுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஜிக்ஸாக அப் அண்ட் டவுன் போச்சுன்னா இதோட ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்கும், இந்த ஒரு ஐடியாலாம் இந்த 100 நாளில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த 100 நாளில் தெரியும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கான ஓவரால் சைக்காலஜியும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஆஃப்டர் 100 டேஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்துக்கோங்க. எக்ஸல் ஷீட் எடுத்துகிட்டு ஒரு சைடில் டேட் போடுங்க. இன்றைக்கி டேட் போட்டுட்டு அந்த எக்ஸல் ஷீட்டு பக்கத்தில் உங்களுக்கு நீங்களே மார்க் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 மார்க், உங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலன்னா -2 மார்க். இப்படி கொடுத்துட்டு ஓவர் த 100 டேஸில் உங்களோட மார்க் எவ்வளோன்னு பாருங்கள். ப்ராஃபிட்டபுளாக எடுக்கிறீங்களா இல்லையா, எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தீங்கன்றது பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறது ஒரு லாட்டு தான். உங்களோட மெயின் ரூல் என்னென்னா, என்னால் ஸ்ட்ராட்டஜியை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ண முடியுமா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ். இதை நீங்கள் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒரு டிசிப்ளின்ட் அப்ரோச் வந்துடும். ஸோ ஓவராலாக உங்கள் மார்க் இதில் 80% மேலே இல்லைன்னா நீங்கள் டிசிப்ளினில் ஆக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதிகமாக அதில் கேபிட்டல் போட வேண்டாம், அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சூட்டபுளாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரலான்னு பார்த்துட்டு as long as உங்களோட மார்க் 80க்கு மேலே இருக்கிற வரைக்கும் இந்த எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களோட மார்க் 80க்கு மேலே வந்துருச்சுன்னா உங்களுக்கு தேவையான அந்த டிசிப்ளின் அப்ரோச் வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களோட லாட் 1 லாட்லேருந்து 5 லாட் 8 லாட் 6 லாட்ஸ்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். இதுதான் பெட்டர் வே. ஸோ நீங்கள் இந்த 2024 இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஸ்கில் செட், இன்வெஸ்டிங் ரிலேட்டடாக புக்ஸ் இருக்கா, அந்த இன்வெஸ்டிங் ரிலேட்டடான புக்ஸை வாங்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை இன்வெஸ்டிங் ரிலேட்டடாக ஏதாவது ஒர்க் ஷாப்ஸ் இருக்கா, அதை அட்டன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் மென்டர் இருக்காங்களா, அந்த ஸ்பெசிஃபிக் மென்டருக்கு கைடன்ஸ் சீக் பண்ணுங்கள். மேபி லிங்க்டின் போங்க, லிங்க்டினில் போய்ட்டு ஓகே யாரெல்லாம் இந்த ட்ரேடிங் ரிலேட்டடாக இருக்காங்க அவங்ககிட்ட வந்து ஜஸ்ட் ஹாய் ஹலோ அப்படின்னு நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி மெசேஜஸ் அவங்களுக்கு நிறையவே வரும். ஸோ ஒரு பெரிய ஆள்கிட்ட நீங்கள் ஒரு மென்டர்ஷிப் மாதிரி எடுக்கிறீங்க, இல்லை ஒரு அட்வைஸ் கேட்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யார், எனக்கு என்ன ப்ராப்ளமு, இந்த ப்ராப்ளத்தை நான் இவ்வளோ சால்வ் பண்ண ட்ரை பண்ணேன் ஆனால் முடியல, உங்களோட கைடன்ஸ் கிடைக்குமா, இந்த மாதிரி ப்ரிசைஸாக போட்டு நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கே வந்து ஓகே இந்த பையன் நிறைய ட்ரை பண்ணியிருக்கான், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வரும், ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட கைடன்ஸ் சீக்கிங் அப்ரோச்சை மாற்றுங்க. ஜஸ்ட்டு சிம்பிளாக ஹாய் ஹலோன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வராது. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு மென்டர் நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களோட கைடன்ஸ் மூலிமா போகும்போது உங்களோட ஓவரால் லேர்னிங் கர்வ் வந்து ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ உங்களோட அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் அவங்க ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஒரு 3 months 4 months ஆக போகுது ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்கன்னா அது வித்தின் ஒரு 1.5 மாதத்தில் கற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கும். நீங்கள் நிறைய விஷயத்துக்கு எனக்கு ஆன்சர் கிடைக்கலன்னு தேடுறதுக்கெலாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அண்ட் ஃபைனலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டே ப்ராசஸ் தான். எல்லா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடருக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கும். பட் அந்த ப்ராசஸ் அந்த பர்டிகுலர் ட்ரேடர் மைண்ட் செட்டுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற நடைமுறையில் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யார் வேணால் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் சும்மா நெட்டில் போய் பார்த்தாலே ஏகப்பட்ட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். பட் அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சூட் ஆகுதான்னு கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப நாளாகும். ஸோ இதுக்கு தான் அந்த லேர்னிங், அந்த ட்ரேடிங்கான ஒரு எல்லாராலையும் ப்ராஃபிட்டபிள் ஆக முடியறதுக்கு காரணம் என்னென்னா, ஓகே இவர் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாரு, நம்மளும் இதை ஃபாலோ பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு லாஸஸ் வரும்போது நீங்கள் அதை விட்டுட்டு போயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அதில் கன்விக்ஷன் இருக்காது. பட் நீங்கள் யாரை பார்த்து காப்பி பண்ணுறீங்களோ அவர் அந்த லாஸஸை ஈஸியாக சேல் த்ரூ பண்ணிடுவார்.
ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அவரோட மைண்ட் செட்டுக்கு சூட்டபுளாக இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசிக் ஐடியாவே அதுதான். உங்களுக்கு எந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சூட் ஆகுன்றத அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு என்ன ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சூட் ஆகுன்றது நம்ம மல்டிபிள் விஷயம் ட்ரை பண்ண தான் தெரியும். ஓகே, ட்ரெண்ட் ஃபாலோயிங் நமக்கு வருதா, மீன் ரிவர்ஷன் வருதா, இல்லை மொமெண்டம் ட்ரேடிங் வருதா, இல்லை நமக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் தான் கரெக்டா, இல்லை இன்ட்ராடே ட்ரேடிங் கரெக்டான்றது வந்து நீங்கள் ஓவர் த பீரியடில் ட்ரேட் பண்ண உங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த ஒரு விஷயம் நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கேபிட்டல் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டே போக ஆரம்பிச்சிடுங்க. அப்படி தான் எல்லா சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ்க்கான ஜேர்னியும் வரும். எல்லாருமே ஓவர் நைட்டில் ஓகே நான் இன்ட்ராடே ட்ரேடர் ஆகிறேன், நான் ஸ்விங் ட்ரேடர் ஆகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ண மாட்டாங்க. எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் அவங்களுக்கு கரெக்டாக அடாப்ட் ஆகும், அதை அவங்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பர் ஒரு ப்ரோ ட்ரேடராக இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகிறதுக்கான ப்ராப்பர் வே. ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வில் see you guys next week with another video. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.